உள்ளமும் தளராமல் நீ அன்று போல் இன்றும் பாடியாடி பரவசத்துடன் இருப்பது கண்டு நான் குதூகலிக்கிறேன். சேடிப்பெண்கள் சொன்னார்கள், சோதித்து பார்க்கலாம் என்று வந்தேன். உன் அழகில் சொக்கி போனேன் சுந்தரியே. தேவேந்திரருக்கு இது நாள் வரை என் ஞாபகமே வரவில்லை போலும். பாலையில் காயும் நிலா போல, பறிப்பார் யாருமின்றி பழுத்து தொங்கும் பலாக்கனி போல என் பருவம் இங்கே அனுபவிப்பார் இன்றி பாழாகி கொண்டிருக்கிறது. நல்ல வேளை, இப்போதாவது இந்திராதிபதிக்கு இந்த பேதையின் அந்தப்புறம் வர வழி தெரிந்ததே. வருந்த வேண்டாம் வாடாமரியே, உன் வாட்டம் போக்கிடத்தான் வந்து விட்டேனே. தேன் கதலியே, என் அருகில் நீ வரக்கூடாதா? ஏதோ என்னால் காரியம் ஒன்று சாதிக்க வேண்டும், அதனால்தான் என் அருகில் வரக்கூடாதா, உன் கைகளால் என்னை தொடக்கூடாதா என்று ஆசை வார்த்தைகளை அளந்து விடுகிறீர்கள் போலும். சே, அப்படியெல்லாம் இல்லை திலோத்தமா. இனி எப்போதும் நான் உன்னோடு தான் அல்லும் பகலும் அனவரதமும் உன் அந்தப்புறத்தில் தான் விழுந்து கிடக்கப் போகிறேன். உண்மையாகவா? சத்தியமாக. ஊர்வசிக்கும் அரம்பைக்கும் ஓய்வு கொடுத்து விட்டேன். இது திலோத்தமையின் பொற்காலம். கொடியிடையாளே, இளமென் பிடியாளே, என்னை நீ ஏற்றுக்கொள்ளப் போகிறாயா, இல்லை நான் உன்னை விட்டு விட்டு வேறு இடம் தேடிக்கொள்ளவா? சொல். ஐயோ, அப்படியெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விடாதீர்கள். என் இதய தெய்வம் தாங்கள். எத்தனை நாள் பூஜித்தேன் தெரியுமா? இன்றுதான் மனம் கரிந்து என் முன்னர் பிரசன்னமாகி இருக்கின்றீர்கள். அதற்குள் போகிறேன் என்று பூச்சாண்டி காட்டினால் எப்படியாம்? திலோத்தமா, இனி உன்னை விட்டு போக மாட்டேன். என்னை இதய தெய்வமாக நீ ஏற்றுக்கொண்ட பின் உன் பக்தியை நான் உதாசீனப்படுத்த மாட்டேன். திலோ. சுவாமி, பள்ளியறை திறந்துதானே இருக்கிறது. அள்ளிக்கொள்ள அவசரமோ? அந்தி கழிந்து இருள் கவியட்டுமே. அப்படியே ஆகட்டுமே. திலோ. திலோ, இன்று முதல் நீதான் இந்த அமராவதியின் இந்திராணி. இனி உன்னை இந்திரனுக்கு சனிக்கு சமமாக நடத்தப் போகிறேன். என்ன சுவாமி, ஏதோ ஏக்க பெருமூச்சு விடுகிறீர்கள்? புதிதாக எதிரி ஒருவன் தோன்றி அடிக்கடி என் நினைவுகளில் தோன்றி தோன்றி மறைகிறான். உன்னோடு மெய்மறந்திருக்கலாம் என்று வந்தால் அவன் என் நிம்மதியை குலைக்கிறான். அவனை வீழ்த்த வேண்டும். நாதா, அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். எனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுங்கள். கச்சிதமாக செய்து முடிக்கிறேன். யார் அந்த எதிரி சொல்லுங்கள். வேறு யாரும் இல்லை. இது நாள் வரை என் கட்டுப்பாட்டில் இயங்கி வந்தவன் கட்டறுத்து விடுவித்து கொண்டு தானே உயர்ந்தவன் என்று கொக்கரிக்கிறான். யார் அவன்? அந்த கருப்பு பயல் யமதர்மன் தான். நாளை விடுவதற்குள் அந்த யமனை இங்கு கொண்டு வாருங்கள். என்னிடம் விட்டுவிட்டு சற்று தள்ளி நின்று வேடிக்கை பாருங்கள். என் சுண்டு விரல் அசைவில் அவன் சுருண்டு கிடப்பான். போதுமா? கற்பூர கட்டினி பக்கென்று பற்றி கொண்டு விட்டாய். அதை நீ நிச்சயம் செய்து முடிப்பாய். அந்த வல்லமை உனக்குத்தான் உண்டு. கட்டி வெல்லம் நீ. அந்த கட்டெரும்பை கிறங்க வைத்து விடுவாய். வா, போகலாம். உறக்கம் வருகிறது. போகலாமா? உறக்கம் வருகிறதா? பேஷ், ரொம்ப நன்றாக இருக்கிறது. அங்கவஸ்திரத்தை தரையில் விரித்து அங்கையை அண்டை கொடுத்து கொண்டு இங்கேயே உறங்கி கிடங்கள். நான் போகிறேன். ஐயோ திலோ, நில் நில். குளித்தால முடியவில்லை. நானும் உன்னோடு வருகிறேன். நில். அண்ட பகிரண்ட கண்டவர் மிரண்ட என் திசையின் தென் திசைக்கு அதிபதி எங்கள் ராஜாதி ராஜன் ஏற்றமிகு யமதர்மராஜன் சபைக்கு வருகிறார். பராக் பராக் பராக். சித்ராபத்ரா. மகாபிரபு. கணக்கேட்டில் பிணக்கேதுமின்றி சுணக்கமின்றி சுறுசுறுப்பாக காரியங்கள் நடைபெற்று வருகின்றன அல்லவா? நம்மால் பிடித்து வரப்பட்ட உயிர்களுக்கெல்லாம் அவைகளின் பாவங்களுக்கேற்ப தயக்கமின்றி தாமதமின்றி தண்டனைகள் தரப்படுகின்றதானே? தவறேதுமின்றி தடங்களும் ஏதுமின்றி தண்டனைகள் நிறைவேற்றப்படுகின்றன தலைவா. கணக்கில் பிணக்கில்லை, கையிருப்பில் உயிர்களும் ஏதுமில்லை. சாபாஷ். இன்று கொண்டு வர வேண்டிய உயிர்களுக்கெல்லாம் நம் ஏவலர்கள் அனுப்பப்பட்டு விட்டார்களா? காலத்தோடு கடமையாற்ற புறப்பட்டு விட்டார்கள் தலைவா. யமதர்மா, யமதர்மா. யாரெங்கே? எங்கள் நம்னுலகில் அத்துமீறி பிரவேசித்து அநாகரிகமான முறையில் எங்களின் ஒப்பற்ற ஒரே தலைவரின் திருப்பெயரிட்டு அழைப்பது? நான். நீ? அமரர்க்கு அதிபதி, அமராவதியின் ஈடு இணையற்ற ஏக சக்கரவர்த்தி தேவேந்திரன் வந்து நிற்கிறேன். சபைக்குள் வரலாமா? சுவாமி,
தவறு நேர்ந்து விட்டது, அவமரியாதை நிகழ்ந்து விட்டது. அமரர் கோனே, வரவேண்டும் வரவேண்டும். தங்கள் வரவு நல்வரவாக வேண்டும். வாருங்கள் வாருங்கள், இவ்வரியாசனத்தில் அமருங்கள். என்ன கணக்க பிள்ளை, சித்ராபுத்திரரே, ஏக கெடுபிடியாகத்தான் இருக்கிறீர். மன்னிக்க வேண்டும் மகாபிரபு, சற்றும் எதிர்பாராமல் நிகழ்ந்துவிட்ட தவறு இது. அடியேனை மன்னித்திருள வேண்டும் அமரேந்திரரே. இருக்கட்டும் இருக்கட்டும். யமதர்மா, நலமா? பூரண நலம் ஐயனே. தங்களை பார்த்து பல யுகங்கள் ஆகிவிட்டன. நன்றாக இருக்கிறீர்கள் அல்லவா? மிக மிக நன்றாக இருக்கிறேன். நீதான் மகா பாவம். இந்த இருள் சூழ் யமனுலகில் எடுத்து வரப்பட்ட பாவாத்மாக்களை பரிபாலனம் செய்து கொண்டு பரிதவிக்கிறாய். நான் இப்போது கடந்து வந்த பாதையெல்லாம் பார்க்க சகிக்கவில்லை. தண்டனையின் பெயரால் உயிர்களுக்கு இழைக்கப்படும் சித்திரவதைகள் தாழ முடியவில்லை. ஓ என்ற ஓலங்கள், கூ என்ற கூக்குரல்கள், ஐயோ என்ற அலறல்கள், அப்பப்பா, நாராசம் நாராசம். சே, என்ன வாழ்க்கை இது? ஏன் சகோதரா? என்ன அருந்துகிறீர்கள்? சோமபானமா, சுராபானமா? எது வேண்டும் சொல்லுங்கள். எதுவுமே வேண்டாம். இங்கு வீசும் துர்நாற்றம் எம் நாசிகளில் சுற்றென்று ஏறி எம் தலை விற்றென்று சுற்றுகிறப்பா. தப்பாக நினைக்கக்கூடாது. எமக்கு இது பழகிவிட்டது. நமக்கு இது முற்றிலும் புதிய அனுபவம் அல்லவா? உண்மைதான் யமா. எத்தனை யுகங்கள் மாறினாலும் எது சுகம் என்று நீ அறியப் போவதே இல்லை. பாவம், உன்னை நினைக்க நினைக்க என் நெஞ்சு நிம்மதி இழந்து தவிக்கிறது. சிறிது காலமாவது உன்னை என்னுடன் என் அமராவதி நகரம் அழைத்துச் சென்று அனைத்து சுகானுபவங்களையும் நுகரச் செய்து ஆனந்திக்க வைக்கலாமா என்று எண்ணுகிறேன். ஐயோ, அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய அன்றாட கடமைகளை யார் பொறுப்போடு கவனிப்பது சுவாமி? மகா கடமை. இதோ நிற்கிறாரே கணக்கர் சித்ராபுத்திரர். அனுபவத்திலும் சரி, ஆற்றலிலும் சரி, உமக்கு சரிக்கு சரியாக நின்று தோள் கொடுப்பவர். அவரிடம் நீ உன் பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு உடனே புறப்படு. நிச்சயம் உனக்கு ஒரு மாற்றம் தேவை. உன்னை நான் ஏமாற்றுவதற்கில்லை. புறப்படு, போகலாம். ஆசையாகத்தான் இருக்கிறது. ஆபத்தாக போய்விடுமோ என்று அச்சமாகவும் இருக்கிறதே. தயக்கம் வேறு தலை தூக்குகிறது. அப்படி என்றால் நீ என் அவாவை துச்சமாக நினைக்கிறாய். வேண்டாம். நீ சித்ராபுத்திரா, புறப்படு. நீ நாம் போகலாம். மன்னியுங்கள் மகாபிரபு. சித்ராபுத்திரன் என்ன சொல்வானோ என்று நான் சென்று வர சம்மதிப்பானோ மாட்டானோ தெரியவில்லையே. என் பணிக்கு பொறுப்பு ஏற்பானோ மாட்டானோ புரியவில்லையே சுவாமி. பூரணம் சம்மதம் பிரபு. தாங்கள் சென்றுவிட தடையேதுமில்லை. இது நான் அன்றாட பழக்கப்பட்ட அனுபவம் நிறைய பெற்ற பணிதானே. சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்கிறேன். சீக்கிரமாகவே திரும்பி விடுங்கள் தலைவா. சாபாஷ் யமதர்மா. சிறந்த மதியாளன் சித்திரபுத்திரன். சித்திரை பௌர்ணமியில் தோன்றியவனாயிற்றே. புறப்படு, நீ போகலாம். சித்ரபுத்திரா, இதுகாலம் வரை இப்படி நடந்தது இல்லை. நீ சர்வ ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும். இந்த சூலாயுதத்தையும் பாசக்கயிற்றையும் இப்போதே உனக்கு அளித்து அதிகாரம் வழங்குகிறேன். இன்று முதல் நானாக நீ செயல்பட வேண்டும். உத்தரவு மகாபிரபு. தாமதமின்றி தாங்கள் சென்று 2 நாளில் திரும்பி விடுங்கள். சித்ராபுத்திரா, நீ கவலையே பட வேண்டாம். காரியம் முடிந்தவுடன் கச்சிதமாக உன் தலைவனை நானே அழைத்து வந்து காதும் வைத்தார் போல் சேர்ப்பித்து விடுகிறேன். நாரதர் வந்தால் மட்டும் எச்சரிக்கையாக இரு. ஏதும் உளறி விடாதே. யமா, புறப்படு. ஆறேழு குழந்தைகள் அனுதியும் அழுக்கவில்லை. இதுதான் அமுதமா? அதி அற்புதமாக இருக்கிறது. தவிட்டாத தீஞ்சுவை. என்ன நறுமணம் இது! மூக்கை துளைக்கிறது. வாசனை புகையா? அப்பா, சுகமான நாற்றம். இது நாள் வரை இப்படிப்பட்ட பேரின்பத்தை நான் அனுபவித்தேன் இல்லையே. என் தலைவா தேவேந்திர பிரபு ஐயா, உனக்கு நான் என்ன கைமாறி செய்ய போகிறேன்?
காலையில் தின்ன கொடுத்தாயே அன்ன போச்சு வறுவல், அது அதிருச்சி அதிருச்சி. அசல் பசுரையில் அப்படியே பொறுத்தெடுத்து காரம் உப்பு புளிப்பு என்று அத்துடன் சேர்த்து தின்ன கொடுத்தாயே. ஐயோ சுகமோ சுகம். ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறேனா இல்லை அந்தரத்தில் பறக்கிறேனா? ஐயோ ஐயோ, உச்சத்தலை தொடங்கி உள்ளங்கால் வரை இனம் புரியாத இன்ப அதிர்ச்சி ஜூ என்று ஏறுகிறது. யமதர்மா, எனது அருமை சகோதரா, எப்படி இருக்கிறாய்? மகிழ்ச்சி தானே? மிக மிக மகிழ்ச்சி, மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. ஐயோ மூச்சு மூச்சு. மூச்சாவா? யமா, சீக்கிரம் எழுந்து என் பின்னால் வா. ஐயோ மடையா, அது இல்லை, இது மூச்சு மூச்சு முட்டுகிறது, திக்கி திணறுகிறது. இதுதான் இன்பமா? இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கே இருந்த போதிலும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே தேவேந்திரா? அடே என்னென்னமோ செய்கிறது. அப்பா போதும் போதும், இப்போதே என்னை கொண்டு போய் என் உலகம் சேர்த்து விடு. யமதர்மா, என்ன பைத்தியக்காரத்தனம் இது? இப்போது நீ அனுபவிப்பது பாதி இன்பம்தான், அது முழுதாகி முற்று பெற வேண்டாமா? சற்று பொறு நண்பா. பொறுப்பேன் பொறுப்பேன், அது எப்படி முற்று பெறாமல் அறகுறையாக அனுபவிக்க முடியும்? முடியாது முடியாது, முற்றிலுமாக அனுபவித்தே தீருவேன். யமா, பார். எங்கே? அங்கே பார், அதோ பார், உற்றுப்பார், உணர்வுபூர்வமாக பார். அங்கே பார். தேவா, என்ன இது? எழுதாத ஓவியமா? செதுக்காத சிற்பமா? இல்லை இல்லை, செய்யாத பதுமையா? தேவா சொல் சொல், சீக்கிரம், என்னை கொல்லாமல் கொள்கிறது. யமா, இப்படி கொஞ்சம் தள்ளி வந்து பார். வா திலோத்தமா, ஆரம்பமாகட்டும். ஐயோ தேவா, எங்கே அவள்? எங்கே அவள்? இங்குதான் மறைந்திருக்கிறாள். உயிரோவியம், தங்க சிலை, பதுமை பாவை. அவள் ஆட்டமும் பாட்டமும் என் இதயத்தில் அசார்ந்து ஆட்டிவிட்டது. ஐயோ, நான் என்ன செய்வேன்? அவள் உனக்கு வேண்டுமா? ஆமாம் ஆமாம், அவள்தான் வேண்டும், அவளேதான் வேண்டும். இனி எனக்கு யமலோகம் வேண்டாம், யமபட்டம் வேண்டாம், நர உயிர்களும் வேண்டாம், ஈரிட்டு வேண்டாம், எருமை வாகனமும் வேண்டாம், பாசம் வேண்டாம், சூளம் வேண்டாம். அவள் வேண்டும், அடிக்கடி குடிக்க அமுதம் வேண்டும், தெவிட்டாமல் தின்ன அண்ண கறி வேண்டும். அவள் அவள் பெயர் என்ன? திலோத்தமா. திலோத்தமா 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 திலோத்தமா,